Hi viewers, welcome back to SKP Citadels உடைய வண்டி பைதா சிவில் இன்ஜினியரிங் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த சின்ன ப்ரெசன்டேஷன் வந்து வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் உடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, அந்த யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ரெயின்போஸ் காங்கிரீட் டிசைன் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் டிசைன். இது அதனுடைய இன்னொரு ஸ்மால் பார்ட் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் டிசைன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் முன்னாடி எக்ஸாமினேஷனில் கேட்ட கேள்விகளுக்கும் அதுக்குள்ள ஆன்சர் மாத்திரம் நம்ம இப்போ வந்து ஒரு குயிக்காக பார்த்துடலாம். இந்த சிலபஸ் டாபிக்ஸில் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டில் வந்து ப்ரீஸ்ட்ரெஸிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங், போஸ்ட் இன்ஜினியரிங் மெத்தட் ஆஃப் த ப்ரீஸ்ட்ரெஸிங் ஸ்லாப்ஸ், டிசைன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங் காங்கிரீட், மெம்பர்ஸ் ஃபார் ஃப்ராக்சர். இது வந்து ஃபண்டமெண்டல் தியரி, இது முன்னாடி வந்திருக்கணும். ஓகே, இது வந்து சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க டாபிக்ஸ். ஸோ இதிலிருந்து தான் அது பேசிக்கலி இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு 4 எக்ஸாமினேஷனில். அது கூட வந்து ஒரு 2-3 கொஸ்டின் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து வாருங்கள். ஓகே, the fundamental concept of pre-stressed concrete வந்து the function of the reinforcement in pre-stressed concrete is to provide sufficient bond, resist tensile stresses, provide sufficient tensile torsional resistance, produce initial compressive stress in concrete in the tension zone. So the resist tensile stresses வந்து generally reinforced concrete beamல reinforcement உடைய function. Concrete will take care of the compressive stresses, steel will resist the tensile stresses. But pre-stressed concreteல வந்து எக்ஸ்டர்னலி டெண்டனை வந்து நீங்கள் வந்து இழுக்கிறதுனால the resultant stress induced in the pre-stressed concrete member is the opposite stress, compressive stress. Okay, அந்த கேபிள் எல்லாமே we are going to put in the bottom zone. அந்த டென்ஷன் ஜோனில் தான் வந்து மோஸ்ட்லி ப்ரீஸ்ட்ரெஸ் காங்கிரீட் கேபிள் இருக்கும். ஓகே, அது ஒரு பரபாலிக் கேபிளாக இருக்கும். மேக்ஸிமம் டிப் வந்து சென்டர் ஆஃப் த பீமில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி, ப்ரொடியூஸ் இனிஷியல் கம்ப்ரசிவ் காங்கிரீட் இந்த டென்ஷன் ஜோன் இருக்குல்ல, தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து 2018 பேப்பர். இந்த ப்ரெசன்ட் ப்ரீ டென்ஷனிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸிங். The pre-stress is imparted to concrete by compression, the bond between steel and concrete, tension, bearing. ஸோ இனிஷியலாக வந்து அந்த கேபிள் வில் ஹேவெல்லாம் வந்து ஒரு டியூபுக்கில் வந்து நம்ம வந்து ஒரு கான்டிக் டியூபுக்கில் இருக்கும். அதில் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்க வில் கிரவுட்டிங்லாம் பண்ணி, ஸோ இது இருக்குல்ல ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த பாண்ட் பிட்வீன் த ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டில் இனிஷியலாக அது ஓப்பனாக இருந்தால் கூட நம்ம அதை பின்னாடி க்ளோஸ் பண்ணிடுவோம். ப்ரீஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தில் வந்து இது இருக்குல்ல, ப்ரீ டென்ஷனிங் சிஸ்டத்தில் வந்து ஆல்ரெடி கேபிளை வந்து முன்னாடி ஃபுல்லாக ரயில் லே பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம காங்கிரீட்டை வந்து போர் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து டைரக்ட்லி பாண்ட் பிட்வீன் த ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். போஸ்ட் டென்ஷனிங் சிஸ்டத்துலையும் என்னாகும் அப்படின்னாக்கா நம்ம க்ரவுட் பண்ணுவோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிஇருக்குது இந்த ப்ரீ டென்ஷனிங் சிஸ்டம் the pre-stress is imparted by concrete. அப்படின்னா நம்ம டெண்டன்ஸ்லாம் வந்து கட்டி முடிச்சுட்டு தான் அப்புறமா வந்து காங்கிரீட் போடுவோம். ஸோ the bond between steel and concrete இருக்குல்ல, அதில் தான் அந்த the pre-stress is transferred to steel to concrete. Okay, in the case of pre-stress unsymmetrical eye girder, the desirable ratio of breadth of the flange to effective depth, okay, BF divided by DF, okay, should be in the range of 0.4 to 0.6. okay, இது வந்து ஒரு டிசைன் கைட்லைன்ஸ். ஓகே, ஓகே, திஸ் இஸ் சம்திங் லைக் an empirical formula for the adapting the preliminary to arrive at a preliminary design. So this is the correct answer. Okay, இப்போ the Poisson's ratio for pre-stressed concrete adopted in calculations will be 0.15, 0.3, 0.35, 0.5. இந்த 0.5க்குலாம் நார்மலி ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்டேஷனில் வந்து செகண்ட் பார்ட் பாய்சான்ஸ் ரேஷியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி இதை டீட்டெயிலாக பார்த்தோம். ஜென்ரலி ஸ்டீலுக்கு வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் 0.3 to 0.37. இதெல்லாம் அதை விட சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ரப்பர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். D is equal to 0.5 is only a non-deformable material, something like a cork தெரியும் இல்லையா? ஓகே, பாட்டில் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஆக்சுவலாக. So concrete will have normally very low Poisson's ratio. So it will be in the range of 0.15 to 0.2, something like that. So the minimum value 0.15. This is what the code recommended value IS 1380. And the code of practice for pre-stressed concrete will recommend a Poisson ratio value of 0.15 only. அப்புறம் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு
பரபாலிக் கேபிள் இருக்குல்ல அதனுடைய ஈக்குவேஷனில் பேஸ் பண்ணி when P tensile both at the bottom, PTA are the pre-stressing force in the short span and long span directions of the pre-stressed concrete two-way slab A and B. Okay, ABங்கிறது வந்து T, so Aங்கிறது வந்து long span, Bங்கிறது வந்து short span, say 10 meters by 4 meters அந்த மாதிரி. Okay, GB and GA are the sag of the parabolic cable profile in the short span and long span directions. The balancing load is given by, okay, so it is something like அந்த இது இருக்குல்ல two-way slab systems கேபிளோட சாகுங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு தொய்வுக்கிறதோ அந்த டிஃப்ளெக்ஷன் மாதிரி, ஓகே, அதனுடைய இதை வந்து கால்குலேட் பண்ணுறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ் ஒரு பீம்னுடைய சென்டர் இருக்குல்ல அதில் வந்து WL²/8லாம் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா அந்த லோடு மாதிரி. ஏன்னா 8 இன்டு அந்த கேபிள் இது இருக்கு இல்லையா ப்ரொஃபைல். ஓகே, பீட்டிங்கிறது ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ், இது சாகு லைக் P இன்டு டெல்டாங்கிற மாதிரி. ஓகே, P delta/L அந்த பேசிக் ஃபார்முலா தான் இது ஆக்சுவலாக. ஸோ டெல்டாங்கிறது வந்து அந்த கேபிள் சாக்கு, ஏங்கிறது வந்து லெங்கு. ஓகே, P delta/L² + P delta/P² multiplied by 8. ஓகே, this is the pre-stressing force. Okay, இப்போ in the construction of pre-stressed concrete beams, the durability of concrete is ensured by using the minimum cement content of concrete by adopting 300 to 360 kg/m³ of concrete. So normally கொஞ்சம் வந்து அது ரிச் மிக்ஸ் ஆஃப் காங்கிரீட்டில் தான் இதுதான் போடுறோம், மோர் குவான்டிட்டி. இது வந்து மிக்ஸ் டிசைன் பிரின்சிபல். ஓகே, 200 to 250லாம் லீன் ஒரு மாதிரி ஒரு நார்மல் லீன் மிக்ஸ் காங்கிரீட் ஃபார் ஆர்டினரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, M10 M15 காங்கிரீட் இது பண்ணுறது தான் நார்மலி. ஒரு M30 மேலே காங்கிரீட் வேணும் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட்டுக்கும். ஸோ நார்மலி வில் ஹேவ் அ மோர் இது இருக்கு இல்லையா காங்கிரீட். அட் த சேம் டைம் அது ஒர்க்கபிளாகவும் இருக்கணும். அதனால் வந்து 300 to 360 வச்சுக்குவோம் அது ஆக்சுவலாக. ஓகே, various systems of pre-stressing. Okay, the phenomenon of regaining the original diameter by the tendons in the end zones after releasing from the jack in pre-stressed concrete member is called as, okay, Zieling's effect, Guyon's effect, Magnol's effect, Hayer's effect, and Sarnatno. ஸோ இது எல்லாமே வந்து இது 2022 கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் pre-stressing நேம்டு ஆஃப்டர் த இன்வென்டர்ஸ். மேக்னல் பிளாட்டன் சிஸ்டம் மேக்னல் கண்டுபிடிச்சது, கயான் கண்டுபிடிச்சது, ஜீலின்ஸ்கி கண்டுபிடிச்சது, ஹாயர். இப்போ ஹாயர் சிஸ்டம்ங்கிறது தான் வந்து இந்த கொஷினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஜாக்லேருந்து ரிலீஸ் பண்ண பிறகு, ஓகே, அந்த டயமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா ஜாக்லேருந்து புல் பண்ணும்போது எண்டில், தட் இஸ் த டென்சைல் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ தெல் பி எலாங்கேஷன் ஆஃப் த டெண்டல்ஸ். அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ அந்த லோடை ரிலீஸ் பண்ண பிறகு இது வந்து ரீகைனிங் இட்ஸ் ஒரிஜினல் diameter. Okay, இது வந்து some of the questions I have added. Fresnel system, okay, ஒரு ரெண்டு மூணு, okay, இது spelling mistake ஒரு ஐ தான் இதில். System is based on the principle of a direct bearing stress from bolt heads at the end of the wires. So these are different ways of pulling the tendons. Then looping of wires around the concrete, wedge action producing frictional grip between steel and concrete. Okay, tendons threaded and bolted at the ends. So this is also one method of producing pre-stress inside the beam. So the correct answer is normally frustration system you will have number of wedges and grips. Okay, we used as a frictional grip in wedges, a system of wedges and frictional grip. That's Fresnel system of concrete. Okay, which is invented in French, okay, by the pre-stressing. He is a scientist who has developed and contributed a lot to pre-stressed concrete structures. So the correct answer is equal to C. Okay, so the concept analysis of bending. Okay, analysis of bending on this topic, locus of a point of application of the resultant force at any given section of a pre-stressed concrete beam is elastic line, C line, P line, pressure line or thrust line பேர் இதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், நாட் அஸ் அ ப்ரீஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ தென் இதுவும் பீம் அனாலிசிஸில் if a tendon is placed at an eccentricity E below the center of the axis along the longitudinal axis of the rectangular beam,
section modulus is Z and stress of the load P in the tendon, the stress at the extreme top edge is equal to is decreased by P is by Z. ஏன்னா இது வந்து எக்ஸென்ட்ரிக்கலி லோடு டென்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த P by Zங்கிறது வந்து இட் வில் காஸ் சம்திங் லைக் இது வந்து ஒரு மொமெண்ட் ஈக்குவேஷன் மாதிரி. ஓகே, M by Z அதான் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ். P into Eங்கிறது வந்து மொமெண்ட். ஓகே, Z வந்து செக்ஷன் மாடுலஸ். ஸோ இது M by Z. ஓகே, இஃப் த டெண்டன் இஸ் பிளேஸ்ட் பிலோ சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் கீழே இருக்கும்போது, ஓகே, த ஸ்ட்ரெஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் டாப் எட்ஜ், டாப் மோஸ்ட் கம்ப்ரஷன் எட்ஜில் வந்து அது கம்ப்ரஷன் ஜோனில் இருக்குது. அதை கம்ப்ரஸ் இது பண்ணும்போது இந்த அமௌண்ட், அந்த குவான்டிட்டி வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, தென் if the loading on pre-stressed concrete rectangular beam is uniformly distributed and supported at the either end, the tendon to be provided should be straight, parabolic with convexity upward, straight above the central axis. So correct option is option B, parabolic with convexity downwards. கிட்டத்தட்ட வந்து அந்த செமி சப்போர்ட்டட் கேஸ் பெண்டிங் மவுண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, மேல் நோக்கு குவி பரவளையாக இருக்க வேண்டும். ஓகே, இதுவும் வந்து I have answered question. Resultant stress in the cross section of a pre-stressed concrete beam comprises of pre-stress plus dead load stresses plus live load stresses. ஒரு ரொம்ப பேசிக் கொஸ்டின். pre-stress plus இது இருக்கு இல்லையா, dead load stresses, pre-stress plus live load stresses, dead load stresses and live load stresses only. ஓகே, ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ, இந்த pre-stress plus dead load stress plus live load stresses. This is the correct answer. Then solid pre-stressed concrete slabs with overall depth in the range of 100 to 175 mm will support superimposed loads varying from 2 to 4 kN or 4 to 8 kN. Okay, 4 to 12.5 kN per meter square, 2 to 7.5 kN per meter square. So the correct answer is 4 to 12.5 kN per meter square.